அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருமாள், அதே மாதிரி நம்ம ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் நவகிரகங்கள்ல ஈஸ்வரம் பட்டம் பெற்ற நம்ம சனி பகவான். தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது சனீஸ்வர பகவான எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்கும். ஆனா வந்து பயம் தான் அதிகமா இருக்கும். பிடிக்கிறதுங்கிறத விட பயம் வந்து அவரை பார்த்தா கொஞ்சம் பயம். யாரை பார்த்தா நம்ம பயப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்மையா இருக்கவங்க, அதாவது கொஞ்சம் அதாவது வீட்டுல அம்மா அப்பா இருந்தா அம்மா வந்து நம்ம வந்து அன்பால வந்து நம்மளை வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். ஆனா அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து நம்ம கரெக்டா இருந்தா நல்லது நடக்கும், இல்லைன்னா கொஞ்சம் அடி விழுவோம். அதே மாதிரிதான் சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு அப்பா வந்து மாதிரி, ஒரு குரு மாதிரி. தப்பு செஞ்சா தப்பு தான், சரினா சரிதான், இப்படி வந்து ஒரு நியாய தராசுல நம்மளை வந்து நிறுத்தி பார்க்குற ஒரு கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் தான். அதனாலதான் சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டமே கொடுத்தாங்க. ஈஸ்வரன் பகவான் வந்து எப்படியோ ஈஸ்வரன் எப்படியோ அதே மாதிரிதான். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். அதனாலதான் அவரை பார்த்தா நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா? இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. சனீஸ்வர பகவானை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நிறைய பேர் திட்ட கூட செய்வீங்க. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சனி பயிற்சி வரும்போது நமக்கு நிறைய வந்து அந்த கர்மானால நமக்கு நிறைய வந்து சோதனைகள் வரும். அந்த சோதனையை நம்ம தாண்டி வரணும். வீட்டுல பிரச்சனை வரும், பொருளாதாரத்துல பிரச்சனை வரும், தொழில பிரச்சனை வரும், வேலை போகும், குழந்தை பேர் இல்லாம கஷ்டப்படுவோம். இந்த மாதிரிலாம் நம்ம கர்மாவுக்கு சரிதான் நிறைய வந்து நம்ம எதை கொடுத்தோம்னா நம்ம கஷ்டப்படுவோமோ அந்த கஷ்டத்தை முழுசா அனுபவிக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு வாய்ப்பு தருவாரு. சனி போல கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனீஸ்வர பகவானை நம்ம வணங்கும் போது அவர் வந்து நம்ம வணங்கினாலும் சரி வணங்காட்டியும் சரி நம்மளோட கர்மாவுக்கு ஏத்த மாதிரி அவருடைய வேலையை அவர் கரெக்டா செய்வார். இப்ப யம தர்மராஜர்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த பூமாதேவி தாங்க முடியுமா? எல்லாருமே வந்து எல்லாருமே இருக்கணும், நம்ம கூட வந்து எல்லாருமே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு இருந்தோம்னா இந்த பூமியில அடுத்தடுத்த உயிர்கள் வாழ முடியுமானா முடியாது. அப்ப இது ஒரு சுழற்சி மாதிரிதான். இந்த மாதிரி நவ கிரகங்கள்ல எனக்கு வந்து இன்னைக்கு சனீஸ்வர பகவானை பத்தி பேசணும்னு தோணுது. ஏன்னா மார்ச் மாசம் நமக்கு தெரியும் சனி பயிற்சி வரப்போகுது. இந்த சனி பயிற்சியில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 7.5 சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 7.5 சனியில எப்படிலாம் வந்து நம்மளை வந்து சோதிக்க போறாரு, எப்படி வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்க போறாரு, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்க வைக்க போறாரு, நிறைய அனுபவத்தை நமக்கு தருவாரு. ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அஷ்டமத்து சனி, என் வீட்டுக்காருக்கு அஷ்டாமத்து சனி. குழந்தை பேரும் லேட்டா தான் வந்துச்சு. நிறைய குடும்பத்திலையும் பிரச்சனை, மனஸ்தாபங்கள் நிறைய வந்து எங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சண்டை வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நல்ல கர்மா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு அந்த சண்டையெல்லாம் தீர்த்து வச்சு நமக்கு வந்து புரிதலை ஏற்படுத்தி அந்த அன்பை அதிகப்படுத்தி அடிச்சாலும் பிடிச்சாலும் உனக்கு நானா எனக்கு நீதாங்கிற அந்த உணர்வை கொடுத்துவது அந்த சனி பகவான் தான். ஸோ அதனால வந்து அவரை பத்தி நெகட்டிவா நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை. அவரை பத்தி பயமுறுத்தவும் போறதில்லை. ஏன்னா அவரை பார்த்து பயப்படவே தேவையில்லை. நீங்க கரெக்டா இருக்கீங்க, நம்ம வேலையை செய்யறோம், யாருக்கும் துரோகம் பண்ணல, யார் கூடயும் நம்ம கெடுக்கல, நம்ம நேர்மையா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாரை பார்த்தும் பொறாமப்படல, பேராசைப்படல, நம்ம வரவுக்கு என்னவோ அதை நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க அதையும் மீறி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கர்மா நமக்கிட்ட ஒரு கெட்ட கர்மா இருக்கு, அது வந்து போக்குறதுக்காக இதை நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த நேரத்துல நம்ம இறை வழிபாடை வந்து நல்லபடியா செய்யணும். அதுக்காக போய் நம்ம சனீஸ்வர பகவானுக்கே தான் விளக்கு போடணுமா அப்படின்னா இல்லை. நீங்க உங்களுக்கு எந்த இறைவனை உங்களுக்கு பிடிக்குமோ அவரை நல்லபடியா நீங்க கும்பிடுங்க. ஈஸ்வரனை கும்பிட்டாலே எல்லா இறைவனையும் கும்பிட்ட மாதிரிதான். சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. பிரதோஷ அன்னைக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேகங்களுக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க. உங்களால முடிஞ்ச அன்னதானங்கள் செய்யுங்க, காக்கைக்கு சாதம் வைங்க. அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யும் போது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உங்களை பிடிச்சு போகும் மீன்ஸ் உங்களை பிடிக்க மாட்டாரு. அவரோட அருள் வந்து நல்ல அருள் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஊனமுற்றவர்களை கிண்டல் பண்றதும், அதே மாதிரி அவங்கள வந்து அவங்கள துன்பப்படுத்துறது, அவங்கள வந்து கேலி செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து பிடிக்காது. அதே மாதிரி நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, நல்லா சாம்பிராணி போடுறது, காகத்துக்கு வந்து சாதம் வைக்கிறது, எள்ளு கலந்த சாதம் வைக்கிறது. முதியவர்களுக்கு இப்ப எல்லாம் வெயில் காலம் வரப்போகுது. ஆனா ரொம்ப வந்து வெயில் வந்தனால தண்ணி வைக்கலாம் பறவைகளுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எள்ளு சாதம் வைக்கிறது, தயிர் சாதம் வந்து வயசானவங்களுக்கு கொடுக்கறது, யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, கோமாதாவுக்கு அதாவது பசுமாட்டுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அகத்திக்கீரை இந்த மாதிரி கொடுக்குற விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க, தொடர்ந்து பண்ணுங்க. பழங்கள் நிறைய கொடுங்க கோமாதாவுக்கு. இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நீங்க வந்து சனீஸ்வர பகவானுக்கு போய் நீங்க விளக்கு போடணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க செய்யற நல்லதே உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நமக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும். சரிங்களா? அவருடைய பார்வை வந்து நமக்கு நேரா படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
சனி பகவான் மட்டும் இல்லைங்க, எந்த தெய்வமா இருந்தாலும் நம்ம நேருக்கு நேரம் அவங்களை வந்து வணங்கக்கூடாது. இப்ப நானும் இப்ப எங்க வீட்டுல எங்க அப்பாவும் நானும் இப்படி நேரா உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பெரியவங்க. இப்ப எங்க தாத்தாவே வந்திருக்காருன்னா அவர் வந்து பெரியவர். இப்ப ஒரு பெரிய மகானே நம்ம பாக்குறோம். அவங்க நேரம் நம்ம உட்கார மாட்டோம், கொஞ்சம் பின்னாடி உட்காருவோம், இல்ல கீழே தள்ளி உட்காரணும், அவங்க மேல உட்காந்து நம்ம கீழே உட்காருவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமா நேருக்கு நேரம் நம்ம வந்து எந்த கடவுளையும் பார்த்து வணங்கக்கூடாது. அதனாலதான் சனீஸ்வர பகவானையும் நம்ம வந்து நேரா வந்து பார்க்க கூடாது. அவருடைய ஆற்றல் வந்து நமக்கு வந்து நேரா பட்டுச்சுன்னா ரொம்ப வந்து பாதிப்பு வரும். அதுக்கு வந்து என்ன காரணம், அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை வந்து சொல்றேன். ராமன் எந்த அளவுக்கு ராமாயணத்துல முக்கியமோ அது அளவுக்கு முக்கியமானவர் ராவணன். அவரை பத்தின ஒரு கதை தான். இந்த கதையை நீங்க முழுசா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு வந்து ஒரு பலமானது அப்படிங்கிறது தெரியும். இந்த சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப நவகிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இந்த நவகிரகங்களையும் ராவணன் வந்து சிவபெருமான வணங்கி தவம் புரிந்து ஒரு சிவபக்தர். அவரு நல்லது மட்டுமே பண்ணணும்னு நினைச்சு பண்ணாம அவர் வந்து அவருடைய ஆணவத்தினால நம்மளால யாரையும் வந்து அழிக்க முடியாதுங்கிற எண்ணத்துல என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஆணவம் தலைக்கு ஏறிடுச்சு. தலைக்கு ஏறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஆணவம் தலைக்கு ஏறினா சும்மா இருக்க முடியுமா, அப்பயே வந்து சனியை வந்து அவர் பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல அவரோட சிம்மாசனத்துல இருந்து, அதாவது அரியாசனத்துல இருந்து 9 படிக்கட்டுகளையும் நவகிரகத்தை வந்து படுக்க வச்சிருந்திருக்காரு. அதாவது படிக்கட்டு மாதிரி ஏறி அவங்க மார்புல மிதிச்சுதான் வந்து இறங்குவாரு. சோ அந்த மாதிரி இறங்குறது அப்படிங்கும் போது சனீஸ்வர பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா குப்புறப்படுத்திருந்தாரு. ஏன்னா நான் வந்து நேரா உன்னைய பார்த்தா உனக்கு வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குப்புறப்படுத்தாரு. நம்மளுடைய நாரதர் அது வராரு. நாரதர் கழகம் எப்பவுமே நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாரதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ வந்து சனீஸ்வர பகவான எப்படியாவது வந்து அவரை பார்க்க வச்சு அவரை வந்து அழிக்கணும், ராவணனுடைய அந்த ஆணவத்தை அழிக்கணும்னு சொல்லி ராவணன்ட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ வந்து எல்லா கிரகங்களும் பாரு உன்னை பார்த்து மேல் நோக்கி இருக்காங்க, ஆனா அந்த சனீஸ்வர பகவான் மட்டும் உன்னை பார்க்காம ரொம்ப திமுறா வந்து கீழே குப்புறப்படுத்திருக்காரு பாருன்னு சொல்லி கொஞ்சம் ஏத்தி விடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு, கலகத்தை மூட்டியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணும்போது சனீஸ்வர பகவான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எவ்வளவோ நல்லது சொல்லியும் சனீஸ்வர பகவானே சொல்லியிருக்காரு நான் பார்த்தா உனக்கு கெடுதல் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பயும் மீறி அவரை வந்து நிமிந்து படுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஏன் அண்டர்லைன் பண்ண சொன்னேன்னா, சனி பகவான் ஒருத்தர் பிடிச்சாரு, நம்மளை பிடிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம நல்லதே நம்ம ஒருத்தவங்க சொன்னா கூட அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய அந்த கிரகம், அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து நம்ம நல்லது சொல்றது கூட அவங்க காதுல விழாது, நம்மளை கூட எதிரியா தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் வந்து நிறைய சொல்றதை விட்டுட்டேன். ஏன்னா நம்ம சொல்லி நம்ம கெட்ட பேர் வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாவே இருக்கிறது இப்பெல்லாம் ரொம்ப வந்து சொல்றது கிடையாது. இதனால என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னா, நம்ம சனி பயிற்சினால நம்ம நல்ல சொல்றோம் அப்படின்னா அதை வந்து மாத்திக்கிட்டு சரி ஓகே நம்ம வந்து பண்ணலாம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்மானால நம்ம வந்து அதை மாத்திக்கிறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கர்மா நமக்கு வேலை செய்யுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்த ராவணன் மாதிரி நம்மளும் வந்து அழியதான் முடியும். அதுதான் வந்து உண்மை, சரிங்களா? அதனால நமக்கு வந்து சனி பயிற்சி வருது அப்படின்னா ரொம்ப தெளிவாகவும் இருங்க. அந்த நேரத்துல நீங்க எப்பவும் செய்யற நார்மலா வந்து நம்ம செய்யறது சோம்பலா வந்து செய்வோம், ரொம்ப வந்து அசதியா இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப வந்து நம்ம வந்து ஆக்டிவா எதுவும் பண்ணாத மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அந்த கிரகம் அந்த வேலை சயின்ஸும் இருக்கு அதுல. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி அமாவாசை பௌர்ணமிக்கு எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பயிற்சிகளுக்கும் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து அந்த சனி பயிற்சி வருது அப்படிங்கிறனாலையும் சனி பகவானை இந்த நாள்ல வணங்குறது, அவருக்கு வந்து பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. எல்லா கடவுள்களுக்குமே நீங்க கடவுளுக்கு கொண்டு போய் செய்யணும்னு எந்த கடவுளுமே கேட்கல. எனக்கு வந்து இவ்வளவு அபிஷேகம் பண்ணு, இவ்வளவு ஆராதனை பண்ணு, அவங்களுக்கு ஒரு ஜலத்துல நீங்க அபிஷேகம் பண்ணா கூட அவங்க ஏத்துக்குவாங்க. ஆனா நீங்க மத்த மக்களை துன்புறுத்தாம நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அது எல்லாமே கடவுளுக்கு செய்யறதுக்கு சமம். நீங்க தனியா போய் ஒண்ணு ஸ்பெஷலா வந்து கடவுளுக்கு நீங்க வந்து பட்டாடை உடுத்துறதை விட 10 பேருக்கு துணி இல்லாதவங்களுக்கு கிழிஞ்ச துணி போட்டுக்கவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து அந்த இறைவன் வந்து ஏத்துக்குவாரு. அதுதான் உண்மை. சோ வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு அப்ப ஏன் நீங்க எல்லாம் செய்றீங்க, அபிஷேகம் பண்றீங்க, ஏன் ஆராதனை பண்றீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது மாதிரி செய்யறது பிடிச்சிருக்கு, என்னோட அன்பின் வெளிப்பாடு காரணமா. அது இல்லாதப்ப நான் செய்யல. இப்ப எனக்கு கடவுள் கொஞ்சம் கொடுத்துருக்கனால நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து எனக்கு கடவுள் வந்து அதை கொடுக்கல அப்படின்னா நான் என்னால செய்ய முடியலன்னா அதுக்காக நான் வருத்தப்பட போறது இல்லை. என்னால முடிஞ்சது என்னவோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிறதா என்னோட. அதுக்காக வந்து நான் தான தர்மங்கள் பண்ணாமலோ இல்ல அன்னதானம் பண்ணாமலோ எதுவுமே இல்லை. அதையும் பண்றோம். கடவுளுக்கு இதை கொடுத்துருக்கனால அவருக்கு நன்றி சொல்லணுங்கிறனால அபிஷேகம் ஆராதனை பண்றோம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன இறைவனுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிப்பேனே தவிர மத்தவங்க பார்த்து இவ்வளவு ஆடம்பரமா பண்ணணும் இவ்வளவு இது பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட மனசுல இல்லை. அது மாதிரி வச்சுக்கவும் கூடாது. இறைவனுக்கு நமக்கு பிடிச்சதை செஞ்சாலே அவங்களுக்கு நம்மளை பிடிச்சு போயிடும். நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் லைஃப்ல. நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு சனீஸ்வர பகவான் பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, சனி பெயர்ச்சி வரப்போகுது. அதனால வந்து பயப்படாதீங்க, எந்த கடவுளை பார்த்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே நம்மளோட அன்பு தான். அன்பால வந்து எல்லாருமே நம்ம வந்து ஜெயிக்கலாம், அன்பால வெல்லலாம். ராவணன் வந்து சிவபெருமானை வந்து வணங்கியும் அவர் ஆணவத்தினால வந்து இதாயிட்டாரு. ஸோ வந்து அவர்கிட்டயும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. அது வந்து அவர் வந்து அந்த ஆணவங்கிற ஒரு கேரக்டர் அது வந்து அழிச்சிருச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். நமக்கு நேரம் சரியில்லைன்னா நமக்கு நல்லது சொன்னா கூட நமக்கு காதுல விழாது. அதனால நல்லது சொல்றது கெட்டது சொல்றது யாரு எப்படி நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறவங்களாம் நல்லவங்க கிடையாது, முறைச்சு பாக்குறவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது. எது எந்த சூழ்நிலைக்கு எவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம அறிவின் மூலமா ஆராய்ஞ்சு அது மூலமா நீங்க வந்து செயல்படுத்துங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகுபாடு பார்க்காத சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேர்மையா இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நேர்மையா இருக்கவங்க யாருமே வந்து அவரை பார்த்து பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதை விட சுவாரஸ்யமான தகவல் நிறைய வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு மகா சிவராத்திரி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.